Hello friends, நம்ம மொபைல் கேமராக்கு யூஸ் பண்ற லென்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் எனேபிள் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு ரேட் கொடுத்து நம்ம 48 மெகாபிக்சல் அல்லது MP கொண்ட மொபைல் வாங்கினா கூட நம்ம போட்டோ எடுக்கும்போது ஜூமிங் இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். கம்பேர் டு நம்ம கேமரா யூஸ் பண்ணுறலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம அந்த கேமராவை நம்ம சும்மா அடிஷ்னலாக ஒரு கேஜெட் யூஸ் பண்ணி குவாலிட்டியான பிக்சர் அல்லது குவாலிட்டியான வீடியோ எப்படி எடுப்பது, இது பார்த்தீங்கன்னா ஜூமிங் லென்ஸு, மிச்சம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம Fisheye அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் கண்ணு அப்படின்ற மாதிரி தமிழில் இருக்குது. இதுக்கு ஒரு பை ஒன்று தந்துருக்காங்க, 3 லென்ஸு. இதோட லிங்க்கு கீழே இருக்குது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம துணி காய போகிற அந்த கிளிப்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது 20x, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராலேருந்து ஜூம் பண்ணும்போது 8x 6x அது போல் இருக்கும். இது ஜூமிங்கு ரொம்ப தொலைவில் இருக்குது வந்து கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். இது கிட்ட இருக்குது எதுவுமே ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால இது லாங்காக இருக்குது வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எடுத்தால் கூட அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஓகே, ஓரளவுக்கு லாங்கில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம எடுக்கலாம், அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. மிச்சம் 2 லென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டு, இப்போ நம்ம செல்ஃபி வீடியோ எடுக்கிறோன்னா நம்மளோட டார்கெட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஆட்டம் காமிக்கும். அதாவது நம்ம எர்த்து எப்படி இருக்கோ அதே போல் வந்து நேரில் பார்க்குற பிக்சர் இருக்கும். இப்போ இது எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் மாட்டிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் கேமரா மாட்டிட்டு அதுபோல் தெரியும் உங்களுக்கு, அந்த லென்ஸு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுனா போதும். நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். பேக் கேமரானா திருப்பி அப்படியே நம்ம பின்னாடி கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ நம்ம போட்டோலாம் சாம்பிள் பின்னாடி இருக்குது. அதுக்கு அடுத்தது இது என்னென்ன லென்ஸ்னு சொல்லிட்டு அதுவும் இதில் ஒரு லென்ஸு பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா புது மொபைலில் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் லென்ஸு மாட்டாமலே அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கிறதுனால நம்ம பிக்சர் எடுக்கும்போது அல்லது வீடியோ எடுக்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்கட்டும், அது இமேஜினேஷன் பண்ணுவார். அது பிக்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் வந்து இந்த லென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி நம்ம நார்மலாக வச்சுருக்கோன்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுன்னு கேமரா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவ்வளோ தாங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப்படி சர்க்கிள் ஆகுது பாருங்கள். நம்ம டார்கெட் எடுக்கிறது மட்டும் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது லென்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பிக்சரில் பார்க்குற மாதிரி டார்கெட் வந்து நல்லா காமிக்கும். நம்ம 3 லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 20x ஜூமு, அது ரொம்ப லாங்கில் இருக்குது பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது ரொம்ப சர்க்கிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு இருக்கிற லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்கிள் ஆகும், டார்கெட் ரொம்ப பெருசாக காமிக்கும். இது 180 டிகிரி வரையும் சர்க்கிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சாம்பிள் இதுதாங்க. ரொம்ப சர்க்கிள் ஆக்குறது. இன்னொரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபோட்டோகிராஃபி. இது ஃபஸ்ட்டு லென்ஸு, இது ரெண்டாவது லென்ஸு, மூணாவது லென்ஸ் எடுக்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி.